மன்னியும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கோங்கிறத பற்றி மன்னி சொல்வா. நான் ஒரே வார்த்தையில் முடிச்சுடுறேன். நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேமிலிக்குள்ளே வரத்துக்கு. தட் இஸ் இந்த மியூசிக்கல் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் வரத்துக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதை பற்றி மன்னியும் இப்போ ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹலோ. லதா சொன்ன மாதிரி இது எப்படி நடந்தது, பகவானோட சங்கல்பம் தான். நாங்கள் உள்ள நான் இங்கே அந்த அண்ணாவை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் மாமனாரை நினச்சிக்கிறேன். எங்கள் மாமனார் இதே ஸ்டேஜில் தான் இருந்தார், இதே மாதிரி தான் இருந்தார். இத்தனை 3 பேருக்கும் இப்படி இந்த குழந்தைகளை ஒரு வெத்தலை பாக்கு கூட எங்கள் அதுக்காருக்கெல்லாம் போட்டுக்க தெரியாது. நான் சொல்கிறது சத்தியம். இன்ன வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வெத்தலை சுருட்டி கொடுத்தாதான் அவள் போட்டுப்பா. அந்த மாதிரியாக்கும் வளர்த்துருக்கா. இத்தனைக்கும் அதுக்கு இடையில எங்கள் மாமியாருக்கு அத்தனை உடம்பு சரியில்லாமல் இருந்து அவள் போனதுக்கப்புறமா எல்லோரும், அவர் 10ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தார், இவர் இன்னும் குழந்தை. அப்படி இருக்கிற பட்சும்போது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்படி வளர்த்திருக்கார். அதுக்கே நான் கோடானு கோடி நமஸ்காரம் பண்ணவர். இந்த ஃபேமிலியில் சங்கீத பரம்பரையில் நான் இன்றைக்கி எங்கே வேணாலும் உறக்க சொல்லலாம். இந்த சங்கீத ஃபேமிலியில் அந்த டிசிப்ளின், நான் அவரோட ஆசீர்வாதத்தில் எங்கள் குழந்தைகள் வரைக்கும் அந்த டிசிப்ளினில் வந்துட்டுருக்கு. என் 2 குழந்தைகளும் சரி, எனக்கு பொன் குழந்தைகளும் சரி, அவ்வளோ டிசிப்ளின்டாக வந்துட்டுருக்கு. நாங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடல. ஏன்னா அவர் அப்படி வளர்த்திருக்கார். அதை பார்த்து இந்த குழந்தைகள் வளர்ந்துன்னு இருக்கா. அதை தான் நான் சொல்லணும். எங்கள் 2 பேருக்குமே மகா புண்ணியம் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த ஜென்மாவில் எங்கள் தாத்தா முன்னார்களெல்லாம் யாரெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அவள் சொன்னாலே, அத்தை சொன்னாலே, அந்த மாதிரி தேனால் தான் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கா போல இருக்கு. அது எங்களுக்கு கிடச்சிருக்கு, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. மகா வித்வானோட இருந்திருக்கேன். ஜபமாகட்டும் செய்யதாட்டம். இப்போ நான் ஸ்ரீவித்யாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காளே எனக்கு ஒன்று ஒன்றா கிடைக்கும்போது, உபதேசம் கிடைக்கும்போது நான் அவரை ரொம்ப நினச்சிக்கிறேன். ஒரு நிமிஷமும் அப்பா இதை பண்ணுவாளே, அப்பா அதை பண்ணுவாளே, அப்படி தான் எனக்கு ரிலேட் பண்ணி பார்க்க தருது. அந்த ட்ரெஷரை நம்ம எடுத்துக்கலையேன்றது தோணுறது. ஸோ அவ்வளோ பெரிய மகான் எங்கள் கூட இருந்திருக்கா. அவளுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருந்தோம். அதுதான் அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எங்களை மாட்டு பொண்ணாவே நடத்தினது இல்லை அவர். திட்டிப்போம், சண்டை போட்டுப்போம், தலைகீழ நிற்போம், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அதை மிஞ்சி ஒரு வாஞ்சம் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணை விட பெருசாக பார்க்குற ஒரு மனோபாவம் இருந்தது அவருக்கு. அது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அந்த பெரியவருக்காக நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கணும், அப்பா படத்தை வச்சுன்னு வாசிக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, நமஸ்காரம். இந்த கடைசியில் இந்த பாட்டு சொன்னோம் இல்லையா, அன்பிருந்தால், அந்த பாட்டு ஸ்வர்ண வெங்கடேச தீக்ஷிதர்னு சொல்லிவிட்டு எங்காத்துக்கு வாத்தியார் மாதிரி அவர் சிதம்பரம் ஸ்வர்ண வெங்கடேஷ தீக்ஷிதர். அவர் நிறைய பாட்டு போட்டிருக்கார். அதில் அப்பா நிறைய டியூன் பண்ணியிருக்கா அந்த பாட்டுக்கு. எஸ்பெஷலி இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்பிருந்தால் அதுவே போதுமே, அப்பா அம்மாவோட மனசு குளிர்ந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஜென்மாவில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு டியூன் பண்ணி நீங்கள் அந்த வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். ஸோ நம்ம பாட உங்களுக்கு அது கண்டிப்பாக நன்னா மனசிலாகும். அவ்வளோ அழகான பாட்டு இது. என்னோட மாமனார் வாசித்த மாதிரி சிந்து பைரவி யாருமே வாசித்தது கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன். அதை முடித்த உடனே நாங்கள் ஒரு தடவை ராகம் வாசித்து முடித்த உடனே எங்களுக்கு கண்ணில், அது யார் மிருதங்கஸ்ட் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, கண்ணில் தண்ணி விட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி அதோடு சேர்ந்து இந்த பாட்டோட டியூனும் அந்த பாட்டும் வரும்போது, வார்த்தைகளும் வரும்போது அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் அதை இப்போ அனுபவிங்க. பிடிச்சோம். இவா குழந்தையெல்லாம் அவளோட தாத்தா எங்கள் அப்பாட்ட படித்தது எப்படின்னா, எல்லாருக்கும் வயலின் எப்போ ஆரம்பிக்கலாம், பாட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 5 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு தான் சொல்லுவாள். எங்கள் அப்பா இந்த குழந்தைகளுக்கு
ஆரம்பிக்கும்போது 6 மாதம் இந்த குழந்தையில மடியில் போட்டுட்டு அந்த குழந்தை கையில் போ கொடுத்து தானும் அந்த கையில் போ பிடிச்சிட்டு அப்படி வளர்த்துருக்கா. சாப்பிட வால்யூம் கொடுக்கணும், எல்லாம் கெயின் கொடுக்கணும். சரித்திருக்கு முதல் பாட்டு இப்போ ராமர் பிரதிஷ்டை ஆகிருக்கு. ராமர் பிரதிஷ்டைக்கு ரகுநாயக்கா. அப்புறம் லைஃப்பில் நம்மளுக்கு இருக்கிறது அன்பு ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அன்பு இருந்தால் அதோடு முடிச்சுட்டு நம்ம இந்த இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். முதல்ல ரகுநாயக்கா, ஹம்சோத்வனி, ஆதி தியாகராஜன். பிள்ளையார் பாட்டு வாசிக்கணுன்றியா? சரி வாசி. பிரணமாமியம் கிரிராஜ சுத்தா ரைட். எல்லாரும் ஃபஸ்ட்டு தாத்தா கிட்ட கற்றுன்றது முதல் பாட்டை வாசிக்கணுன்றா. அதை வாசிக்கிறோம். கிரிராஜ சுதா சுதி சேர்த்துக்கோமா. சுதி கொஞ்சம் கெயின் கொடுக்கணும். இங்கே எல்லோ மைக், எல்லோ எல்லோ இதுக்கு போட்டு எல்லாம் கெயின் பண்ணும். நீ மைக் திருப்பி கொஞ்சம் இறக்கி நல்லா இறக்கணும். அதுக்கும் கொஞ்சம் கெயின் கொடுங்க. கெயின் இன்னும் இந்த சவுண்டு வரக்கூடாது பார்த்து. அது கொஞ்சம் அந்த ஃபீட்பேக் கொண்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த பேர்ட்ஸ் தெரியுமில்ல, உங்களுக்கு அன்பு இருந்தாலும் தெரியும் தெரியும். வெறும் பேர்ட்ஸ் தெரியுமான்னு தெரியுமா? வெறும் பேர்ட்ஸ் பாடுவோம். சொல்லிட்டு பாடலாம். வேண்டாம் வேண்டாம் பாடுங்க. அப்படியே பாடுவோம். சரி. Thank you.
விஜய்க்கு பரவாயில்ல.
அன்பிருந்தால் அதுவே போதுமையோட லிரிக்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என் பெரியப்பா ராகம் வாசித்து நாங்கள் அந்த பாட்டை வாசிப்போம். அன்பிருந்தால் அதுவே போதுமே, உலகில் உளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை, நன்றி மறவாத நல்லறிவுடனே நம் முன்னிலை நினைந்து நற்பணிவுடனே, பெற்ற மனம் குளிர்ந்தால் பேரின்ப வாழ்வு ஓங்கும், உற்ற துணை ஓங்கும், உயர் ஓங்கும், துயர் நீங்கும், கற்ற வித்தைகள் ஓங்கும், கையில் பொருள்கள் தேங்கும், குலம் ஓங்கும், குணம் ஓங்கும், கோரும் இன்பமுடனே, அன்பிருந்தால் அதுவே போதுமே. அதாவது ஒரு மேலே போகிறதுக்கு, அதாவது ஒரு படியாக மேலே ஏறி மியூசிக்கில் கிளாப்ஸ் வாங்கிறது ஒரு ஸ்டேஜ், எல்லாம் பிரமாதமாக இருந்ததே கிளாப்ஸ் போடுவா. அதை தாண்டி எங்கள் அப்பா வாசிக்கும்பொழுது ஜனங்கள்லாம் கிளாப்ஸ் கை தட்டவே மாட்டா. அவள் கண்ணில் ஜலந்தான் இருக்கும். நீங்கள் பகவானை காட்டிட்டேள் அப்படின்னு சொல்லுவாள். நான் சவுண்டு அன்பிருந்தாலதுவே போதுமே, உலகில் தமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை, அன்பிருந்தாலதுவே போதுமே, உலகில் உளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை, அன்பிருந்தாலதுவே போதுமே. நன்றி மறவாத நல்லறிவுடனே, நல்லறிவுடனே நம் முன்னிலை நினைந்து நற்பணி உடனே, நம் முன்னிலை நினைந்து நற்பணி உடனே, அன்பிருந்தாலதுவே போதுமே, உலகில் உளமறிந்த பெற்ற தாய் தந்தையே உண்மை, அன்பிருந்தாலதுவே போதுமே. பெற்ற மனம் குளிர்ந்தால், பெற்ற மனம் குளிர்ந்தால் பேரின்ப வாழ்வு, பெற்ற மனம் குளிர்
அன்பிருந்தால் பேரின்ப வாழ்வு ஓங்கும், உற்ற துணை ஓங்கும், உயர்வோங்கும் துயர் நீங்கும், உற்ற துணை ஓங்கும், உயர்வோங்கும் துயர் நீங்கும், கற்ற வித்தைகள் ஓங்கும், கற்ற வித்தைகள் ஓங்கும், கற்ற வித்தைகள் ஓங்கும், கையில் பொருள்கள் தேங்கும், கற்ற வித்தைகள் ஓங்கும், கையில் பொருள்கள் தேங்கும், குலம் ஓங்கும் குணம் ஓங்கும், கோரும் பின்பமுடனே குலம் ஓங்கும் குணம் ஓங்கும், கோரும் பின்பமுடனே அன்பிருந்தாலது போதுமே, உலகில் உணமறிந்த பெற்ற தாய் தந்தையுமே, அன்பிருந்தால் அன்பிருந்தால் போதுமே போதுமே போதுமே. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கிடச்சி சிரேயஸாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நான் பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். அது நம்ம மகாபிரிவாளை ஞாபகப்படுத்தலாம். அது பெரிய எபிசோடு. ஒரே ஒரு லைன் மாத்திரம் சொல்கிறேன். நானும் என்னோடய தம்பி வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ராவல் எதுனாக்கா, பிறந்திருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம், சங்கீதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். இடையில் இந்த பெரியவாளுடைய சங்கமன்றது ரொம்ப சிரேயஸானது. அவள் ஆசீர்வாதம் கிடச்சின்னா அது நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மூதாதையர்களுக்கு, நம்ம சிஷ்யாளுக்கு, பார்த்தவாளுக்கு, கேட்டவாளுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் எப்படி நேரில் எங்கள் 2 பேருக்கும் எல்லாருக்கும் உண்டு. எங்கள் 2 பேருக்கும் மகாபெரிவா எப்படி அனுகிரகம் பண்ணான்னு ஒரு வரியில் சொல்கிறேன். எங்கள் அம்மா இருக்காளே, எங்கள் 2 பேரும் 4 மணிக்கு எழுப்பி விட்ருவா. 1965 to 1973 டைம் பீரியடு. இவன் பிறந்தது 63, நான் பிறந்தது 58. இவனுக்கு 4 வயசாக இருக்கும்போது 67லேருந்து நான் அந்த 67ல் இவனுக்கு 4 வயசு, எனக்கு இப்போ பார்த்துங்களா 8-9 வயசு. அப்போல்லாம் டிவி எல்லாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. 4 மணிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வக்கீல் இருக்கார், நாகராஜ ஐயர்னு, இப்போ இல்லை அவர் பெல் அடித்து எழுப்பி விடுவார் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா எங்கள் 2 பேர் தலையிலையும் தண்ணியை கூட்டுவா 4 மணிக்கு கார்த்தால. 4:30 மணிக்கு அவரோட வேனில் இந்த 2 வயலினையும் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் புறப்படுவோம். எவ்ரி பெரிவா இதில் கலவை எவ்ரி சண்டே. இது மாதிரி ஒரு 5-6 வருஷம். மகாபெரிவாக்கு முன்னாடி மண் தான் இருக்கும். இப்போல்லாம் தான் பில்டிங் இருக்குது, வெறும் மண் இருக்கும். மண்ணுக்கு மேலே ஒரு துண்டை போட்டுண்டு, நாங்கள் பிரம்மச்சாரிகள் தானே, நாங்கள் இடுப்பில் துண்டை கட்டிண்டு நானும் இவனும் பெரியவா முன்னாடி அந்த மண்ணில் உட்காந்து வாசிப்போம். பெரியவா இன்னண்டேந்து அங்கே கிணத்தடி கிணறு இருக்குது, கிணறுக்கு அண்ணன்டேந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கார்த்தால் அங்கே ஒரு நமக்கு போய் சேரும்பொழுது 5:45 ஆகிடும். 5:45லேருந்து 7 மணி வரைக்கும் அவன் நின்றுண்டே எங்கள் 2 பேரோட சாப்பாசாலேருந்து சரளி வரிசையிலேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கேட்டவர் அவர் வாசிப்போம். அதை வாசிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார், ஒரு பழம் கொடுப்பார், வந்துடுவோம். இப்படி ஒரு 6-7 வருஷம் எவ்ரி சண்டே. அதுதான் என்டர்டெயின்மெண்ட் எங்கள் 2 பேருக்கும். டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, உண்மையே கிடையாது. இந்த ஆசீர்வாத பலத்தில் தான் இன்றைக்கி இந்த சங்கமம் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் ஸ்ரேயஸாக இருப்பேன். சந்தோஷம். ராம் ராம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம்.
பாலிகை கரைக்கிறது ஒன்று இருக்குது நமக்கு நம்மளோட சம்பிரதாயத்தில். அதையும் பண்ணிட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். இதுவும் வந்துடுத்து, எல்லாமே ரெடியாக இருக்குது. சாரி லேட் ஆகிடுறதுக்கு. இது முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட போயிடலாம். லேடிஸ்லாம் மேலே வர முடியாது. லேடிஸ் எல்லாருமே வரணும் மாதிரி கேட்டுக்கிறேன்.